வணக்கம் நேயர்களே, நம்ம விக்ரமாதித்யா யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு நடிகர் கமலஹாசனின் 2021 தேர்தல் பரப்புரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசிகர்கள் அடைந்த ஒரு சோக சம்பவம். நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2021 தேர்தல் பரப்புரையை மதுரையில் கடந்த வாரம் தொடங்கினார். தொடர்ந்து அவர் ஒவ்வொரு மாவட்டங்களாக தனது பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனது பிரச்சாரத்திற்கான ஷெட்யூல்கள் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி காவல் கிணறு சந்திப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5 கிராமம் மற்றும் மயிலாடி, இதனைத் தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் காவல் கிணறிலிருந்து கமலஹாசன் திசை மாறி 4 வழிச்சாலை வழியாக நேரடியாக சுசீந்திரம் சென்று விட்டார். இதனால் 5 கிராமம் மற்றும் மயிலாடி பகுதியில் காலை 9 மணி முதலே செண்டு பூக்களுடனும் தலைவரை வரவேற்று காத்திருந்த ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளனர். இந்த சோக செய்தி கமலஹாசனின் வருகை அல்லாததால் ரசிகர்கள் மிகவும் சோகமடைந்து விரக்தியுள்ளனர். இவர்கள் கடைசியாக ஒரு போட்டி கேட்டுள்ளனர். இந்த மாவட்ட செயலாளர் சரிநிலை எனவும் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். மக்கள் நீதிமன்றம் அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர் தான். நான் காலையில் 9:30 மணிலேருந்தே நான் எங்கள் ஊரில் காவல் சொல்லிட்டே இருக்கேன். இந்த பூச்செண்டோடி, அதாவது தலைவர் நேற்று கமலஹாசன் அவர்கள் மயிலாடியோடி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அந்த பூச்செண்டு எல்லாம் இதையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு எல்லாம் இதாக இருந்தோம். மிகுந்த ஏமாற்றத்தோடு நாங்கள் இருக்கிறோம். செண்டு மேளம் எல்லாத்தோடையும் நாங்கள் இருந்தோம். பயங்கர ஏமாற்றத்தோடு இப்போ இருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரிய ஆள் வரன்னா பாருங்க, எல்லாரும் ஏமாற்றத்தோடு தான் இருக்காங்க. அது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. ஐயா, நாங்கள் இவ்வளோ நேரம் காலையில் 9 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் சரியான காவல் என்னாச்சு. எங்களோட மாவட்ட செயலாளர், மக்கள் நீதி மய்யம் மாவட்ட செயலாளர் 5 கிராமம் மயிலாடி பாதை சுதந்திரம் தான் இருந்து அவர் ரூட்டை மாற்றி நாகர்கோவில் கொண்டு போயிட்டார்கள். எங்கள் மயிலாடி மக்கள்லாம் ஏமாந்து, அவ்வளோ மக்கள் ஏமாந்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு காலமும் செய்யப்படாது. மக்கள்னாலாம் நாங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மாவட்ட செயலாளர் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மயிலாடி மக்கள் மதிநீயம் பூச்செண்டு சண்டை மேளம் எல்லாம் நாங்கள் பாருங்க கொண்டு வந்து மக்கள் அவ்வளோ காவல் அங்கங்க காவல் இருக்கிறோம். இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாது. ஆமா, நம்ம புதுசா கட்சி வளரனாக்கி இப்படி ஏமாற்றப்படாது. தலைவர் மேல தப்பு இல்லை, மாவட்ட செயலாளர் மேல தப்பு. இது மாவட்ட செயலாளர் தான் இது பொறுப்பேற்கணும். எங்க மக்கள் அவ்வளோ மக்கள் என்ன காவல் இருக்குன்னா பாருங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரு பொறுப்பு? நாங்க அவ்வளோ மக்களை வேலைகளுக்கு போடாம காவல் நின்று இவ்வளோ தலைவர் வருவாருன்னு பார்த்தா தலைவரை கூட்டு யார் வழியா கூட்டு விட்டாரு. வெளியூர்ல இருந்து அவ்வளோ மக்கள் வந்து இருக்கு. நன்றி, வணக்கம். மயிலாடி மக்கள் நீதி மய்யம்.